சனி பகவானை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே. சனி பகவான் நீதிக்காரகர் அப்படிம்பாங்க. அவர் எல்லாத்தையும் பிடிச்சி தண்டனைலாம் கொடுக்க மாட்டார். அவரை பார்த்து பயப்படலாம் வேண்டாம். அவரும் ஒரு தெய்வம் தான், அவரையும் வணங்கலாம். நண்பர்களே, அவர் நம்ம பண்ண தப்புகளுக்கு தண்டனை கொடுக்கறது தான் சனி பகவான். அதனால் தப்பு தவறுகள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் உதவி பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு யாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள். சனி பகவான் நம்மளை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். நண்பர்களே, நம்ம பண்ணுற தப்புகளெல்லாம் தெய்வம் நம்மளை கேட்குதோ என்னமோ எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் சனி பகவான் கண்டிப்பாக கேட்பார். நண்பர்களே, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சிம்ம ராசியில் தான் சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கார். சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நானும் உண்மையிலே சிம்மராசி தான். எனக்கு அந்த கஷ்டம் வந்ததே இல்லை. ஏன்னா நண்பர்களே, பொதுவாகவே நம்ம பிறருக்கு உதவி பண்ணாட்டியும் ஓத்திரம் பண்ணாமல் இருந்தாவே போதும். நம்மளை தெய்வமோ சனி பகவானோ யாருமே நம்மளை நல்லா வச்சுக்க